இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் ஜீவசகாப்தன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நீங்க விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுலேருந்து என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்றதை பட்டியலிட்டு சொல்றீங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தாவேக அமைச்சர்கள்லாம் அவர் நெக்ஸ்ட் பிஎம்ஏ அவருதா அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது காங்கிரஸை சீண்டவும் செஞ்சிருக்குது. மாணிக்கம் தாக்கர் அவர்களும் ஒரு பதிலடியை கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நாங்க இல்லைன்னா நீங்க இல்லை அப்படிங்கிற விஷயத்த கொஞ்ச நாளைக்கு எப்படி இருந்தாங்க, நம்மெல்லாம் ஒண்ணுதாங்க அப்படித்தானே இருந்தாங்க. விஜய் ரசிகராகவே மாறி வாட்டி வாட்டி வாட்டின்னு பாடினார்ல நம்ம இவரு விஸ்வநாதன். வெறித்தனமான விஜய் ரசிகரா மாறி திமுக என்னடா செஞ்சிச்சு, எங்களுக்கு திமுக என்ன செஞ்சிச்சு, திமுக அதிகாரத்தில் பங்கு தரல, சர்வாதிகார கட்சி அப்படி இப்படின்ட்டு விஜயை பாருங்க. எங்களுக்கு 2 எம்பி, எங்களுக்கு ஒரு எம்பி திமுகவே தந்துருச்சு. அது போக ஒரு எம்பி அவர் பிரவீன் சக்கரவர்த்திங்கிற ஒரு மிகப்பெரிய ஜனநாயகவாதி, அவருக்கு ஒரு எம்பி, அவர் 2 அமைச்சர். இவங்களுக்கு டெல்லி போக வாய்ப்பு இருந்தும் பிரவீன் சக்கரவர்த்தி கொடுக்குறாங்க. அப்ப இந்த கவர்மெண்ட் யாரோட கவர்மெண்ட்னு பாத்துக்கோங்க. இவர் மோடிக்கு எதிராக பேச மாட்டாரு விஜய், டெல்லிக்கு ஆள் அனுப்ப மாட்டாரு, அதை காங்கிரஸ் கொடுக்குறாங்க பிரவீன் சக்கரவர்த்தி. அப்ப நீங்களாம் சேர்ந்துதான் விஜயை கொண்டு வந்தீங்க. ஆனா விஜய் ராகுல் காந்திங்கிற பேரையா சொல்றாரா? இல்ல. கேரளால பதவியேற்பு நடக்கும்போது போனாரா? அவர் அமித்ஷா கிட்ட தானே பவியமா இருக்காரு. மோடியை பார்க்க போனாரு, ராகுல் காந்தியை பார்க்க போனாரா? அமித்ஷா கிட்ட எப்படி இருக்காரு? கூடவே இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஏதோ லஞ்ச் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாருங்கிறாங்க. சரி, ஓகே, தனிப்பட்ட முறையில் அன்பா இருக்கணும். அது அமித்ஷாவும் விஜய்க்கும் ஒரு தனிப்பட்ட அன்பு இருக்கும் போல. அதனால அது மாதிரி இருக்கிறாரு. உங்க ராகுல் காந்தியை அவர் தான் கவனிக்கவே இல்லையே. ஸோ உங்க ராகுல் காந்தியை என்னைக்குமே விஜய் மதிச்சது இல்லையே. நீங்க ஏதோ புதுசா கேட்குறீங்க அவருக்கு இது இருக்கிற மாதிரி. அதனால என்றுமே உங்களை பொருட்படுத்தாத ஒரு நபராகத்தானே விஜய் அவர்கள் இருந்திருக்காங்க. அவர்களுக்கு 108 சீட்டு வந்துருச்சு. இப்ப காங்கிரஸை சீண்டி இருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் கொஞ்சம் வெளியேறுகிற மனநிலையில் இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் முஸ்லீம் லீகை பத்தி என்னால பேசவே முடியாது. என்ன மனநிலை இருக்காங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நியாயப்படி அவர்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டிருந்தால், தமிழ் தேசிய அரசியலை பேசி கொண்டு இருப்பது என்றால், அவர்களும் கம்யூனிஸ்டுகள் மாதிரி கோபம் கொள்ளணும். பட் அவங்க என்ன பண்றாங்க தெரியல. ஒருவேளை இந்த பேட்டிக்கு அப்புறம் அவங்க சீர்கொண்டு இருந்து பண்ணலாம். எப்படி தமிழனுடைய பொருளாதாரம் ஆந்திராக்கு போகணும் கேள்வி கேட்கலாம். நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ இந்த நிலையில் இருக்கும்போது செங்கோட்டையன் ஒன்று சொல்லியிருக்காரு. ஆமாம், 10 எம்எல்ஏக்கு பேசியாச்சு, டீல் முடிஞ்சு. இன்னும் டோட்டலாக ஒரு 25 பேர் வருவாங்க. எப்படி டோட்டலாக 25 பேர் வருவாங்கன்னு சொல்றாருன்னா, அப்ப தே அப்ரோச்டு. கண்டிப்பா இல்லாம எப்படிங்க சொல்லுவாங்க? எவ்வளவு தைரியமா ஒரு பொது மேடையில சொல்றாருங்க. 10 எம்எல்ஏ இன்னொரு கட்சிக்காரன் 10 எம்எல்ஏ வருவான்னு சொன்னா அதோட அர்த்தம் என்னங்க? ஹார்ஸ் ரைடிங் ஆர் டைனோசர் ரைடிங்? அர்லேக்கர் கேட்கட்டும், ஆளுநர் கேட்கட்டும். ஏன்னா கவர்மெண்ட் அவங்க கவர்மெண்ட்டுங்க. இது பிஜேபி கவர்மெண்ட். பிஜேபிக்கு இப்படி ஒரு செல்லமான கவர்மெண்ட் கிடைக்கவே கிடைக்காது. அவங்களுக்கு பிடித்தமான கவர்மெண்ட் வட இந்தியாவிலே இல்லையா அப்படி ஒரு கவர்மெண்ட். ஓப்பனா வைகோ சொல்லிட்டாரு குதிரை பேரன்னு, விஜயபாஸ்கர் சொல்லிட்டாரு விஜய் நீ அப்ரோச் பண்ணாருன்னு. கோவில்பட்டி எம்எல்ஏவை தூக்குவோன்னு, ராஜினாமா செய்ய வச்சு தூக்குவோன்னு இவர் சொல்லிட்டாரு. கோவில்பட்டி மாவட்ட செயலாளர் ஒருத்தர் சொன்னார் தாவேக்கா. ஆஸ்டின் எம்எல்ஏ சொல்லியிருக்காரு. ஓஎஸ் மணியன் என்னை விஜயபாஸ்கர் வா செஞ்சுக்கலான்னு சொல்லி கூப்பிட்டாருன்னு ஒரு சொன்னாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் போலீஸ்காரன் ஜீப்ல ஏத்துனோடனே என்னை சேர்றியான்னு கேட்டாங்க அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னாரு. இல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் கூட விட்டுருங்க, இல்ல அவர் சும்மா சொல்றாரு, அவர் அரெஸ்ட் பண்ண கோவத்துல சொல்றாருன்னு கூட நீங்க இது பண்ணிக்கோங்க. இத்தனை பேர் சொன்னது. இன்னைக்கு செங்கோட்டையன் 25 எங்க இலக்குங்கிறாரு. எக்ஸாம்ல 100க்கு 80 மார்க் இலக்குங்கிற மாதிரி 25. அப்ப ஆல்ரெடி இவங்கள்ட்ட 107 சீட் இருக்கா விசிலுக்கு. 25 சேர்ந்தா 130 132 வந்துருச்சா? 132 வந்துட்டா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஓட ஆதரவு தந்துட்டு இருக்கும் போதே கையை முறுக்கி நீட்டு எஸ்எஃப்ஐ டைஃபி மாணவர்களுக்கு குத்து பேர் குஜிலி பாரியா. ஆமா, போட்டு இந்த கம்யூனிஸ்டுகள்கிட்ட எச்சரி அவங்கள ஏதோ மனித வெடி குண்டு மாதிரி அவங்கள தீவிரவாதி லிஸ்ட்ல கம்யூனிஸ்டுகளை எல்லாம் கணக்கெடுங்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை, தலைமைச் செயலாளர் சொல்லிதான் நடக்குதுன்னு சொல்றாங்க. அவ தலைமைச் செயலாளரை பதவி நீட்டிச்சிருக்காரு. சாய்குமார் வேணுமா நான் வேணுமான்னு பேசணும் கேட்டிருக்காரு. பதிலே சொல்ல. வாங்க வாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு அவங்க சாய்குமார் பதவி நீட்டிச்சிருக்காங்க. சாய்குமார் எலெக்ஷன் டயத்துல போட்ட ஒரு நபர். அந்த பதவி எதுக்கு நீங்க நீட்டிச்சுக்கிட்டே இருக்கீங்க? சாய்குமார் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாருன்னா பாஜக பாத்துக்குதுன்னு தானே அர்த்தம். டெல்லி நியமித்த ஒரு நபர் எதுக்குங்க முதலமைச்சருக்கு நெருக்கமா இருக்கணும்? அவர் ஏங்க தொடர்ச்சியா நமக்கு தலைமைச் செயலாளராக நீடிக்கணும்? ஜெயலலிதாமா அப்படி செஞ்சது இல்லையே, கலைஞர் செஞ்சது இல்லையே, எடப்பாடி அவர்கள் கூட செஞ்சது இல்லையே. அப்ப காங்கிரஸ் அமைச்சரவை, பாரதிய ஜனதா மேற்பார்வை,
இப்படி ஒரு அரசு நடக்குது. இதுல எங்க திராவிடம் இருக்கு, தமிழ் தேசியம் இருக்கு? ஆனா அவங்க கேட்டா சொல்லுவாங்க இது திராவிட அரசு, இது பெரியார் அரசுன்னு. ஆனா பாஜக மேற்பார்வையில் ஒரு பெரியார் அரசா, காங்கிரஸ் அமைச்சரவையில் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு திராவிட சிந்தனையா? இப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சோ இவங்க கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் வந்து இவ்வளவு தூரம் அவங்க ஓப்பனா சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க நெளிஞ்சுக்கிட்டு வலிஞ்சுக்கிட்டு, காங்கிரஸ்காரங்களும் ரீல்ஸ் போடக்கூடிய கண்டென்ட்டா மாறிட்டாங்க. விவாதங்களை நான் தான் பாக்குறேன். காங்கிரஸ்காரங்க விஜய் வெறியரால மாறுறாங்க. விஜய பத்தி ஏதாவது சொல்லி பாருங்க. காங்கிரஸ், வைகோ இவங்கெல்லாம் வந்து நீங்க விஜய் பத்தி பேசினா அவங்க கட்சிக்காரங்களாம் அவங்க ஒண்ணு செய்வாங்க. இவங்க தான் வந்து நிற்பாங்க. ஏய் நீ சொல்லிட்டாரு கேடயமா இருப்பேன்டாரு. நீங்க கேக்குறீங்க நீ தாவைக்கா கிடையாது, தாவைக்கா கிடையாது, அதுக்கும் மேல அவங்க வந்து நிக்கிறாங்களே. அப்ப அந்த மாதிரி மாறி போயிற சூழல் வருது. சோ இப்பதான் கொஞ்சம் அனைமா இடதுசாரிகள் வெளியேறிடுவாங்க நினைக்கிறேன். வெளியேறி அவங்க கூட்டணியில இல்லை ஆல்ரெடி, இதெல்லாம் தெரிஞ்சுதான் வேணான்னாங்க. அவங்க இடதுசாரிகள் இதுக்கு மேல இதுக்கு முட்டு கொடுக்க முடியாது, இந்த அரசை ஆதரிக்க முடியாது. அப்படி வெளியேறுனா ஒரு 4 வெளியேறுது. காங்கிரஸும் கொஞ்சம் டென்ஷன் ஆச்சுன்னா 5 வெளியேறுனா 9 சீட்டு வெளியேறுது. 9 சீட்டு வெளியேறுனா அவங்களுக்கு வந்து இப்ப விசிக்காவும் இது மட்டும் இருந்துச்சுன்னா 4னா 111 சீட்டு தான். வெறும் 111 சீட்டு தான். அந்த 111 சீட்டை வச்சு ஃப்ளோர் டெஸ்ட்ல ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா இவங்க ராஜினாமா செய்ய வச்சிருக்காங்க பாருங்க 6 பேர். அது வந்து கொஞ்சம் நெருங்கும். இப்ப புரியுதுங்களா? அவங்க ஏன் ராஜினாமா செய்யும் போதெல்லாம் விமர்சிக்கிறோம். இல்ல ஒரு பக்கம் செங்கோட்டையன் வந்து 10 எம்எல்ஏக்கள் வருவான்னு பேசுறாரு. இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்துல இருந்து 5 இடைத்தேர்தல் வந்து நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்ப கிடையாது, பிளான்லயே இல்லைன்னு சொல்றாங்களே, அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதுல புரிஞ்சுக்கிறது கஷ்டம் என்ன இருக்கு உங்களுக்கு எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண அந்த இடம் காலி ஆகுது இல்லைங்க. காலியானா 234 இருந்து 226 ஆயிடுச்சு. அடுத்து ஒரு 10னா 216, அடுத்து ஒரு 15னா உங்களுக்கு இடமே 212 சீட்டு தான் ஃப்ளோர்ல அவையில இருக்குன்னா 111 போதுமே. இதத்தான் உச்ச நீதிமன்றம் சொல்லுது. நீங்க ராஜினாமா செய்வது யாருக்கு சாதகம் என்று பாருங்க. இட்ஸ் கோட்ஸ் டு யாருக்கு பெனிஃபிட் அடையறா? விஜய் தான். சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் காலியாக இவங்க அரசுக்கு பிரச்சனையே கிடையாது. 234 பேர் இருந்தா தானே எனக்கு மெஜாரிட்டி பிரச்சனை வரும். நான் 210 மாத்துறேன்டா, இப்ப எனக்கு வந்துருச்சுல போதும். காலுக்கேத்த செருப்பா, செருப்புக்கேத்த காலா? காலுக்கேத்த செருப்பு இல்லைன்னா காலையே நெருக்கிடுறாங்க, சட்டமன்றத்தையே பாதியா குறைச்சிடுறாங்க. பாதி கால் ரத்தம் வலிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் என் செப்பல் இவ்வளவுதான், அந்த சைஸ்க்கு ஏத்தாம நீ இரு. அது மாதிரிதான் நடக்குது. இப்ப இது குதிரை பேரம்ங்கிறது நான் தொடர்ச்சியா சொல்றேன். இது இப்ப வந்து காங்கிரஸுக்கே ஆப்பா மாறிடுச்சா? கண்டிப்பா. இத காங்கிரஸ்காரங்க விவாதங்களை உட்காந்துக்கிட்டு விருப்பப்பட்டு விஜயின் ஆளுமையை கண்டு வருகிறார்கள் அவங்க பேசினது. இது ஏற்கனவே திமுக அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக மெஜாரிட்டியா போனாரு. கம்பம் ராமகிருஷ்ணனை மதிமுக அது கருணாநிதி செய்யலையா? ஜெயலலிதா விஜயகாந்த் கட்சியை செய்யலையா? அதுவும் இது ஒன்னே கிடையாது. அது இப்படியா கவர்மெண்ட் தொடங்கணும்னே நடந்துச்சு, யாரும் ராஜினாமா செய்யல. அது ஒரு அணியா இருந்தாங்க தேமுதிக. கடைசி வரையும் அது ஃப்ளோர் டெஸ்ட்ல இந்த மாதிரிலாம் எதுவுமே வரல. அந்த தேமுதிக தனி அணி, அருண் பாண்டியன், மாவா பாண்டியராஜன், மைக்கேல் ராயப்பன் இவங்களாம் தனி அணி ஆனாங்கல்ல 2011-16 காலகட்டத்தில். சும்மா இதையும் அதையும் ஒப்பிட்டு பேசுறது, இப்படிலாம் அவங்க பண்ணியிருக்காங்க, அப்படிலாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. அப்படிலாம் எதுவுமே நடக்கல. இப்படி ராஜினாமா செஞ்சு நடந்த கூத்துக்கள் தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லை. அதை தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன். குதிரை பேரம் நடக்குதுன்னா ஊழலற்ற ஆட்சியா? குதிரை பேரம் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து ஆட்களை விலைக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க, ஊழலற்ற ஆட்சிங்கிறாங்க. என்னன்னே புரியல. இப்ப அந்த காங்கிரஸ், அந்த குதிரை பேரத்தை ஆதரித்த காங்கிரஸுக்கு ஆப்பு வந்திருக்கு. உங்க ராகுல் காந்தியை நாங்க டம்மி, எங்க தலைவர் தான் விஜய் தான் அப்படின்னு மோடி வெர்சஸ் விஜய்னு கொண்டு போயிட்டாங்க. எப்படி இன்ஸ்டால ரீல் போட்டு பிம்பத்தை உருவாக்கணும், நார்த்லயும் உருவாக்குறாங்க. அவங்க 6000 ரூபாய் ஒரு ரீலுக்கு. அது நிறைய வீடியோ இப்ப அம்பலப்படுத்திருக்காங்களே, நார்த்ல இன்ஃபுளுசர் எல்லாம் பண்ணிருக்காங்க. இதைத்தான் நாங்க தொடக்கத்திலேயே சொன்னோம் காங்கிரஸ்ட. இல்ல இப்ப நீங்க வந்து ஆதரவு தாங்க, ஆனா அவங்களுடைய குதிரை பேரத்தை ஆதரிக்காதீங்க. இவங்க நியாயப்படி எப்படி ஆதரிக்கலாம்? ஏதாவது இவங்க ஆதரவு தர்றாங்கல்ல, இவங்க ஆதரவு வந்து 120 சீட் இருக்குல்ல, அப்புறம் அவர் இன்னொரு எம்எல்ஏக்கள் இருக்கிறாரு. உன்னைய மதிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா பிஜேபிக்கு ஆதரவா செயல்பட போனேன், நாளைக்கு பிஜேபி ஒரு திட்டம் கொண்டு வந்தா நான் கொண்டு வருவேன், காங்கிரஸ் ஏத்துக்காது, இந்த கம்யூனிஸ்ட் ஏத்துக்காது, அதனால இவங்க வேணாம்னு நினைக்கிறாங்க. அவங்க இப்போதைக்கு ஆதரவு தரட்டும். வீட்டுக்கெல்லாம் போய் சால்வையெல்லாம் போட்டதெல்லாம் உண்மைதான். சிபிஎம் சு வெங்கடேசன்லாம் கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்ட்டாராமே விஜய. நான் உங்களுக்கு மார்க்ஸா பாக்குறேன், லெனினா பாக்குறேன், அப்படி கட்டி பிடிச்சிட்டாராமே. அந்த அளவுக்கு உள்ளெல்லாம் போய் மண்ணடியில அந்த சந்துக்குள்ளெல்லாம் விஜய் போனாரு. கரூர்ல செத்து போனவங்க ஒருத்தர் வீட்டுக்கு போல, மண்ணடிக்கு போய் காதல் மைந்தன் நெகிழ்ந்துட்டாரு. அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னைக்கு வரையும் காதல் மைந்தன் வெளியே வரல.
அதனால அவங்க எல்லாம் கோவப்பட்டு வெளியேறுவாங்கன்னு நான் நம்பல. பட் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் ஒரு 9 சீட்டு காலியாவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் அவர் செங்கோட்டையன் கரெக்டா 10 சீட்டுன்னு சொல்றாரா, இங்க 9 காலியாகுது, அவர் 10ன்னு சொல்றாரா. செங்கோட்டையனுக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி இவங்க, அவருக்கு தெரியும், அவர் அனுபவம் தெரியாதா பாஸ், கம்யூனிஸ்ட் கொடுக்குற அதெல்லாம் நிலைக்காது, அவங்க பேசுற தொழிற்சங்க அரசியெல்லாம் உங்களுக்கு என்னன்னே தெரியாது, நம்ம ரெடி பண்ணுவோம், நம்ம கட்சியிலிருந்து ஏடிபி வந்து ரெடி பண்ணுவோம், பசங்க இருக்காங்க அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. இது யாருக்கு ஆகும்னா, விஜயை நம்பி சென்று விஜய பாஜக எதிர்ப்பாளர் நம்பிய அந்த இடதுசாரிகளுக்கும் காங்கிரஸுக்கும் பட்ட நாமத்தை போட்டிருக்காரு. அவங்கள ஏமாற்றிருக்காரு, அவமானப்படுத்தியிருக்கிறார். அதோட முக்கியமா விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்கள், திமுக வேணான்னு சொல்லி தானே ஓட்டு போட்டாங்க. அப்ப அந்த மக்களுக்கும் துரோகம். அதை விட மோசமான துரோகம் விஜய் ரசிகர்களுக்கு. அவனுக்கு பதவி வேணும், அவனுக்கு பொறுப்பு வேணும் தானே இந்த கட்சியில இத்தனை வருஷமா போஸ்ட் ஓட்டிருக்கான் விஜய் ரசிகரார். அவன் ஜெயிச்சு தானே பர்வேஸும் கரூர் வெற்றி இலகை மதிய இலக்கெல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல நீங்க விஜயபாஸ்கர்னு ஒரு பர்சனை போய் அவ்வளவு பெரிய ஆளு போய் நிப்பாட்டுறீங்க. அந்த விஜயபாஸ்கர்களை பார்த்து பயந்து போய் தானே விசிலுக்கு ஓட்டு போட்டான். எப்பா இவங்களாம் வரக்கூடாதுப்பா, புதுசா வேணும்னு. இப்ப அந்த ரசிகர்களுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஆமா, புதுசா வந்தவங்க எல்லாருமே பெரிய ஆட்கள், அவங்களுக்கு பதவி தரணும். இது நடக்கும். இப்போ விஜய் தான் பிஎம்னு பேசுறதும், வட இந்தியாவோட முழுக்க வந்து ரீல்ஸ்களை போட்டு தளபதி விஜய்னு பரப்பப்படுறதும் என்ன நோக்கத்துக்காக அமைதுன்னு பாக்குறீங்க? இப்போ அங்க ஒரு இதுவும் பிஜேபிக்கு சாதகம் தாங்க. ஏன்னு கேளுங்க, பிஜேபிக்கு எதிரான கட்சி எது? காங்கிரஸ். அந்த காங்கிரஸின் முகம் யார்? ராகுல் காந்தி. அவர் டம்மிங்க, ஒரு பிஎம் கேண்டிடேட்னு சொல்ல கூட லாய்க்கு இல்ல. அவங்க கூட்டணி வச்சிருந்த தாவேக்காவே அவங்கள ஒரு ஆளா சேர்த்துக்கல. ஓகே, இந்தியா கூட்டணிக்குள்ள விஜய் வரமாட்டேங்கிறாரு. இவங்க வச்சிருக்க இந்தியா கூட்டணிக்குள்ள விஜய் வரமாட்டேங்கிறாரு. இந்தியா கூட்டணிக்குள்ள ஸ்டாலின் வரமாட்டேங்கிறாரு. அவங்க காங்கிரஸே கூட்டாலும் வரமாட்டேங்கிறாரு. எப்பா வேணாம்ப்பா, உன்னை நம்பினது போதுங்கிறாங்க. ராகுல் காந்திய சரி இவர் பிரதமர்னா பிரதமர்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே அகிலேஷ் யாருமே அவரை சொல்லலை. சொன்ன ஒரே ஆளு ஸ்டாலின் மட்டும்தான். அவரையும் நீங்க தோக்கடிச்சு அவமானப்படுத்திட்டீங்க. அப்ப இப்ப காங்கிரஸுக்கு ரொம்ப ஒரு அவமானமாகவும் என்ன பண்றதுனே தெரியல. இவங்க தூக்கி இது பண்ணவரு, இவங்களை வந்து உன்னையெல்லாம் 2 மினிஸ்டர் கொடுத்துட்டேன் சும்மா இருந்துட்டாங்க. ராகுல் காந்தியை வந்து ஒரு தலைவர்னு நம்பின ஸ்டாலினை நீங்க தோக்கடிச்சிட்டீங்க. அப்போ மோடி பாக்குறாரு, ராகுல் ஒரு ஃபேஸே இல்லை அப்படிங்கிறப்ப விஜய் மாதிரி ஒருத்தர் வர்றதை அவங்க விரும்புவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் மோடியை எடுத்து இப்படி ஜெயிக்க முடியும். ஆனா ராகுலோட செல்வாக்கை குறைக்க முடியும்ல. கண்டிப்பா அங்க உள்ள ஜென்சி கிட்ஸ் மத்தியில ராகுல் ஒரு மேட்ரைலைன் ஆயிரும்ல. மோடியை பிடிக்காதவன் ராகுலுக்கு பதிலாக விஜய் தானே சொல்லுவான். மோடி ஆட்கள் மாற மாட்டாங்க. மோடியோட ஆட்கள் கொள்கையாளர்கள், ஆன்டி முஸ்லீம், முஸ்லாமான், சர்ச்சு அழியணும், இது இந்து தேசம், இதை சொல்லி ரத்தத்துல வெறியேற்றுக்கப்பட்டவங்க. அவங்க எல்லாம் சம்மந்தம் இல்லாம, அதுவும் தமிழனுக்குலாம் ஓட்டு போட மாட்டாங்க. பிஜேபி வெறியேறியவர்கள் ஒரு மதராசிக்கும் தமிழனுக்குலாம் ஓட்டு போட மாட்டாங்க. காங்கிரஸ் பக்கம் இருக்கவன் தான் செக்குலரா இருப்பான். செக்குலரா இருக்கிறது முஸ்லீம்ஸ் இவங்கெல்லாம். அப்ப அந்த ஓட்டும் காங்கிரஸுக்கு போகாம இப்படி திசை மாறுவதற்கான வாய்ப்பு அதிகம். இதுவும் மோடிக்கு சாதகம். காங்கிரஸ் அதால பாலத்துக்கு போயிடும். இது ரொம்ப மோசமான நிலை. ரைட். ஆனா மாணிக்க தாகூர் வந்து இவங்ககிட்ட எம்பியே இல்லை, இவங்களை எப்படி நான் கூட்டணி சேர்த்துக்கிறதுன்னு கேட்கிறாரு. கூட்டணியில நீங்க சேர்த்துக்க வேணாம். எம்பியே இல்லாத ஒரு தலைமையில எதுக்குங்க டீலிமிட்டேஷன் மீட்டிங் நடத்துனீங்க? எம்பியே இல்லை அப்படிங்கிறீங்க. எம்பியே இல்லைன்னா அவரை நடுவில் உட்கார வச்சு டீலிமிட்டேஷனை பத்தி எதுக்கு பேசுனீங்க? கடைசியில் அந்த தீர்மானத்தையும் ஏத்துக்கிட்டாரா? விஜய் ஏத்துக்கலையே. அப்புறம் வந்து அமித்ஷாட்ட போய் நீங்க சொல்றீங்கன்னா நான் கேட்டுக்கிறேங்கண்ணா அப்படின்னு ஏன் சொன்னாரு? அது இப்போ காங்கிரஸை மதிக்கவே இல்லையா அவங்க? காங்கிரஸ் சொன்ன டீலிமிட்டேஷன்ல காங்கிரஸ் சொன்னது விஜய் ஏத்துக்கலையா? அமித்ஷா சொன்னது தானே ஏத்துக்கிட்டாரு. இப்போ ராகுல் பிரதமருங்கிறதையும் ஏத்துக்கல. அதை அசிங்கப்படுத்துற மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. கேட்டா 2 அமைச்சர் கிடைச்சிருச்சுல, அவ்வளவுதான். இந்த அவமானங்களை நீங்க தாங்கிதான் ஆகணும். ரைட். பல்வேறு முக்கியமான விஷயங்களை பார்த்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.